அது சார் சார் அவினாஷ் அஜித் 2 பேருமே இருக்காங்க சார் உள்ள. சரி சார். ரெக்கார்ட் போட்டிருக்கேன், ஸ்பீக்கர்ல போட்டுருக்கேன் சார், பேசலாம் சார். ஓகே சார், ஒரு நிமிஷம். இப்போ அந்த டிராயிங் போடுறீங்களா? ஆமா சார். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் வியூ இருக்கணும். அதாவது ஒரே நிமிஷம் சார், சத்யா நீ பேசு சார். இருக்கட்டும் சார், நம்ம பேசி முடிச்சுட்டு மீட்டிங் போயிட்டோம். சார். எஸ் சார். இப்போ இது வந்து இந்த ஃப்ரண்ட் வியூ வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கணும். ஓகே ஓகே. இந்த இன்டர்னல் டீடைல் வந்து செகண்ட்ல இருக்கணும். இதோட கம்ப்ளீட் டிராயிங் நமக்கு இது ஃபுல் டிராயிங்கா சார்? மேல போங்க. இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் சார். இது ஓகேவா சார்? ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபர்ஸ்ட் பேஜ் ஓகே சார். நீங்க அது உங்களோட ஸ்டாண்டர்ட்ல இருக்குல, அதனால அது பிரச்சனை இல்ல. ஓகே. செகண்ட் பேஜ் வந்து இது கூட ஓகே தான், பட் இது ஒரு டேபிள் மாதிரி போட்டா நல்லா இருக்கும். டேபிள் மாதிரி. ஓகே. நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் காட்டுறேன். நான் போடுறது ஒன்று காட்டுறேன். ஓகே ஓகே. பாத்தீங்கன்னா பேனல் ஸ்பெசிபிகேஷன் அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு அது நீங்க அங்க கொடுத்ததுனால அப்படியே கொடுக்குறாங்க. சில நிறைய பேர் கொடுக்குறாங்க. என்ன அது என்ன சொல்றா, அது வந்து ஸ்ப்ரெண்டடா இருக்கும். அங்கங்க தனித்தனியா இருக்க மாதிரி தெரியும். இருக்க மாதிரி இருக்கும். இப்படிதான் பண்ணணும் நல்ல, பட் அப்படியும் இருக்கலாம். இல்ல டேபிள் போட்டு பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். இந்த பேஜ் மட்டும் அப்படியே காப்பி பண்ணி கொடுக்க முடியுமா சார்? எடுக்கலாம் சார். பாத்தீங்கன்னா பவுடர் கோல்டு, அப்புறம் அந்த இது ஒயர் கலரு எல்லாமே வந்துடும். அதே பக்கத்துலயே பாத்தீங்கன்னா பஸ்கோரோட டீடைல்ஸ். புரியுது. டீடைல்டா இருக்கு. ஒவ்வொரு ஒரு பிரேக் இருக்குங்க. ஆமா. இங்க வந்து மெயின் பஸ் அப்படின்னா இதான் என்ன மெயின் பஸ் என்ன போடுறோம், 630 தான் என்ன போடுறோம் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு, அப்புறம் கேபிள் என்ட்ரி டாப், அப்புறம் அவுட் கோயிங் வந்து டாப் அப்படின்ற மாதிரி. அடுத்தது பாத்தீங்கன்னா இதான் எக்ஸ்டர்னல் ஜிஏ. நான் இன்டர்னல் போடல, எக்ஸ்டர்னல் மட்டும் சொல்றேன். எக்ஸ்டர்னல் வந்து நம்பர் போட்டு ரைட் ஹேண்ட் சைடுல தான் இந்த மாதிரி வியூ காட்டும். இந்த மாதிரி இதை வந்து ரைட் ஹேண்ட் சைடுல காட்டணும். ஓகேங்களா? இப்ப அது டாப் வந்து கேபிள் என்ட்ரி டாப்பா இருந்தா டாப்ல காட்டுங்களான்னு போயிட்டு பாட்டம் மாதிரி யூஸ்வலா காட்டுறதா. இன்கேஸ் பாட்டமா இருந்துச்சுன்னா பாட்டம்னு சொல்லிடுங்க. இங்க பாத்தீங்கன்னா டாப்னே போட்டுருவோம். அடுத்தது பேஜ் பாத்தீங்கன்னா அடுத்தது இந்த பிஎம் எல்லாம் வந்து நான் இதுலயே ஒரு ஸ்ட்ரக்சருக்கும் பிஎம் போட்டுருவேன். இது என்ன சார்? இது வந்து அதான் சார் அந்த பேனுக்கான பிஓஎம் சார். அந்த மாதிரி இல்லாம இது தனித்தனியா இருக்கும். ஓகேங்களா? இதுல போடும்போது என்னன்னா இந்த இடத்துல மாடல் நம்பர், இப்போ நீங்க ஏபிபி சுத்தி வந்து ஏபி செலக்ட் பண்றோம், பட் மாடல் வந்து T5. அவ்வளவுதான். இத கஸ்டமர் அனுப்புற கேட்டனால அவ்வளவுதான். ஃபுல் மாடல் நான் கோட் நம்பர் கொடுக்க கூடாது. அந்த ஷார்ட் நமக்கு வந்து நமக்கு அதே மாதிரி நம்ம இப்ப ஏதாவது சிஎன்சி டைம் போடும்போது நமக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி இப்போ 630 ஆம்ஸ் டிசி இருக்க மாதிரி. அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த அவுட் கோயிங்ல வந்து எப்படி இருக்குன்னா இப்போ 500 ஆம்ஸ் 2 இருக்குன்னா 2ன்னு இருக்கும். ஆனா இங்க குவான்டிட்டில 1 தான் இருக்கும். அந்த டோட்டல் குவாண்டிட்டி. ஆமா, இங்க இதுதான் டோட்டல் குவாண்டிட்டி. இங்க 1 தான் இருக்கு. அதாவது ஒரு ஃபீட்டருக்கு என்ன வரும்னு காட்டுவோம். இங்க அவ்வளவுதான். இப்போ 2 நம்பர்ஸ், இது 1 நம்பர். இப்போ சில இது பாத்தீங்கன்னா 3 நம்பர்ஸ் இருக்கும். இப்ப இதுலயே நம்ம இது ஆன் ஆஃப் இண்டிகேஷன் அதனால கொடுத்துருவோம். இல்ல அவுட் மீட்டர் ஆட் பண்ணுவோம்.
அதுக்கப்புறம் அதுக்கான சிங்கிள் லைன் டயக்ராம். சிங்கிள் லைன் டயக்ராம் வந்து ஃபீல்டு நம்பர் இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா 1F1 1F2 3F1னா என்னது, இன்னும் அடுத்த கேபிள் ஷெட்யூல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா போட்டுக்கலாம். இந்த மாதிரி இது வந்து இதுதான் சேம் பேட்டர்ன், மீதி எல்லாம் இதுக்கு ஏத்த மாதிரி அப்படியே மாறும். இந்த பேஜ் வந்து இந்த கலர் கலரா இருக்கு பாத்தீங்களா, பிரிண்ட் எடுத்தா பிளாக்ல தான் இருக்கணும். கலர் வந்து கலர் பிரிண்ட் வந்து வரக்கூடாது. ஏன் கலர் பிரிண்ட் வரக்கூடாதுன்னா, இப்ப இங்க லைன்ல எல்லோ கொடுத்துருக்கீங்களா, இந்த எல்லோ என்னதான் நீங்க டோன் பண்ணி எடுத்தாலும், கலர் நான் கலர் பிளாக் செலக்ட் பண்ணி எடுத்தாலும் பிரிண்ட் ஆகாது. நீங்க பிரிண்ட் எடுத்தீங்கன்னா அங்க ஒரு கேப்ல தான் தெரியும், தவிர அங்க இடத்துல தெரியாது. அதே மாதிரி என்னன்னா, இப்ப நீங்க A4 ஷீட் தான் செட் பண்றீங்க அப்படின்னா, இது வந்து A4 தானே பிளான் பண்றீங்க. A4 பிளான் பண்ணா ஒரு A4 ஷீட் பிரிண்ட் எடுத்தா எல்லாமே வந்து விசிபிளா இருக்கணும். சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியுமா, இதெல்லாம் வந்து நான் உங்க டிராயிங்ல தெரியல, அப்படி சரியா இது ஃபுல்லா கவர் பண்ணி ஒரு பேஜ்ல வராது அப்படின்னா என்ன பண்ணணும்னா, எக்ஸ்டர்னல் ஒரு பேஜும் இன்டர்னல் வந்து ஒரு செகண்ட் பேஜ் கொண்டு வரணும். நம்ம என்ன ஒரே பேஜ்ல காட்டணும்ன்றதுக்காக வந்து கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அதே மாதிரி உங்க டைமென்ஷன் செட்டிங்ல வந்து இந்த கிரீன் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, இது வந்து டல்லா இருக்காது, டிம் செட்டிங்ல இருக்காது, ஏதோ சம்திங். பிரிண்ட் எடுத்தா ஃபுல்லா பிளாக்காவே வச்சிரணும் இல்லையா சார்? சார் நான் இப்போ பிரிண்ட் ஃபுல்லா நீங்க பிளாக் வச்சிட்டீங்கன்னா மேபி கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த லைன் செட்டிங் வந்து கம்மியா வச்சுக்கிட்டு இதை கரெக்டா வச்சுக்கிட்டா நமக்கு டைமென்ஷன் தான் ஹைலைட்டா தெரியும். இந்த லைன் வந்து சின்ன தெரிஞ்சா போதும். அதாவது இந்த இதை போயிட்டு என்ன பண்ணா, இந்த லைன் செட்டிங்ல போயிட்டு 0.00 அது கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். நான் எப்படி சொல்றதுன்னா, நீங்க ஒரு செட்டிங் ஒரு இது போட்டிருப்பீங்க, HCN ஒன்று வச்சுங்களா? இல்ல சார், இது வந்து டைமென்ஷன் சார். அதான் இது வந்து இருக்குல்ல, இதுல நான் பிரிண்ட் எடுக்கும் போது எனக்கு ஒன்னும் அந்த அளவுக்கு தெரியல, பிரச்சனை இல்லாம இன்கேஸ் அது சொல்றதா இருந்தா. அதே மாதிரி இந்த இடத்துல இப்படி வந்து ஷிப்பிங் செக்ஷன் காட்டுங்க. இன்கேஸ் ஒரு சப் செக்ஷன் வருது 3 நாளா பிரிக்கிறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஷிப்பிங் தெரியணும். அதாவது இது வந்து தனி பார்ட், அது தனி பார்ட், இது வெல்டிங் தனியா இருக்கும், அது தனியா இருக்கும். ஆமா, அதாவது இது வந்து ரெண்டு, இந்த பேனல் வந்து ஃபேப்ரிகேஷன் எப்படி இருக்கும்னா ரெண்டு, இது வந்து டிரான்ஸ்போர்ட்டே ரெண்டா இருக்கும். நம்ம ஒன்னா சேர்த்து அனுப்புறோம்ன்றது ரெண்டாவது, இது ரெண்டா இருக்கும். இன்கேஸ் வந்து கஸ்டமர் கூட அதை அவங்க வெரிஃபை பண்ணும்போது சில சைட்டுக்குள்ள போகாது, நமக்கு சோலார்னால பிரச்சனை இல்லை, ஒரு சில சைட்டுக்குள்ள உள்ள நுழைய அந்த பேனல் இடம் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இப்போ ஷிப்பிங் செக்ஷன் பார்த்துட்டு அவங்க ஓகே இது 800 இது ஒரு 1500 அப்போ ஓகே நம்ம எடுத்துட்டு போய்க்கலாம், பெஸ்ட் தானே இருக்கு அப்படின்றது அவங்களும் டிசைட் பண்ணி ஓகே சொல்லுவாங்க. அதனால ஷிப்பிங் செக்ஷன் வந்து இது. அதே மாதிரி இங்க ஐ கோல்டு காமிச்சிருக்கீங்க. ஓகே, சைடு வியூல ஐ கோல்டு வந்து 400 mm வந்ததுன்னா 2 ஊக்கு காட்டுங்க, பிலோ 400 இருந்தா சிங்கிள் ஊக்கு காட்டுங்க. above 400 mm 2 ஊக்கா? இல்ல 400க்கு நீங்க 2 ஊக்கு காட்டுறது பெஸ்ட் லிஃப்டிங். ஒரே நிமிஷம் சார், நான் இத ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டுமா? எடுத்துங்க சார். ஒரே நிமிஷம் சார். நான் டாக்குமெண்ட் ஓபன் பண்ணேன். ஒரு காசு சொல்லி ஓட்டுறது. லிஃப்டிங் ஹூக் டெப்த் தானே சார் above 400 mm? ஆமா சார், டெப்த் வந்து above 400 இருந்ததுன்னா
டபுள் ஹூக் கொடுங்க. 400 விட சிங்கிள் ஹூக் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இடிக்குதா 400 mm இருந்தாலும் ஒன்று போதும்ல சார்? ஒன்று போதும் சார், ஒன்று போதும் சார். இப்போ ஸ்கூல் போட்டால் இடிக்குமா பார்த்தீங்களா? பாக்ஸ் ஆர்டர் பண்ணணும் சார். ஸ்கூல் ஆர்டர் பண்ணணும். என்ன சைஸ் எக்ஸாக்ட் ஓகே அது தெரிஞ்சது சார். சரிங்க provision shall be shown hereby இது வந்து பிரைமரியா? மூணாவது போடுவீங்களா? சும்மா முடிச்சு போடுங்க. சார் அந்த இமேஜ் சார் ஓகே. இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி சார். ஹூக்கு தெரியுது மாட்டோம் சார். இந்த இடம் மட்டுமா? ஆமாம் ஒரு இல்லை சார், அப்படியே இருக்கலாம் சார். General arrangement drawing outside here. Okay, that's it. Sorry sir. Okay. சார் இந்த சைடை மட்டும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிங்க சார். ஹூக் வெஜிடபிள் இது வந்து இந்த விதமான இஷ்யூ இல்லை சார். பிசிபி போர்டு ஓகே அதுதானே சார். மற்ற ட்ரான்ஸ்ஃபார்மர் ஓகே தானே சார்? ட்ரான்ஸ்ஃபார்மர் ஓகே. பிசிபி போர்டு ஓகே தம்பி? தம்பி பிசிபி போர்டு இது ஓகேயா? இதுக்கு சிங்கிள் ஹூக் இருக்க ஏதாவது இருக்கா சார்? எல்லாமே கரெக்டாக சிங்கிள் போட்டுங்கன்னு சொல்லுங்க. டிவிக்கு ஓகே தானே? டிவிக்கு ஓகே. சாக்கெட் மட்டும் மாத்தி ஓகே சார். பாக்ஸ் மாறுங்க. ஓகே சார். அடுத்து இங்க வரும் டிவிஎஸ் இது அசெம்பிளி டெஸ்ட் பண்ணுங்க. ஓகே. இது அசெம்பிளி கிளாஸ் சிஸ்டம் ஆயிடுச்சு. இது இங்கே போங்க. டேபிள் கொடுத்துறீங்களா சார்? அது ரொம்ப ஸ்மால் லெட்டர்ஸா இருக்குல்ல சார்? இது சார் இது நீங்க ரமேஷ் உட்கார்ந்து ப்ளீஸ் பண்ணது இல்லையா சார்? இது இல்ல சார். கொடுங்க சார். இந்த பேட்டர்ன் கண்டுபிடிங்க.
இதை அனுப்பிடுங்க சார், நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஓகேண்ணா? அனுப்புறேன் சார். அந்த இது அனுப்புறீங்களா டேபிள், அந்த அதை அப்படியே அனுப்புங்க சார். அந்த டேபிள் அனுப்புவீங்களா? அனுப்புறேன் சார். அது அனுப்புறேன். அதே மாதிரி டைமென்ஷன் காட்டும் போது எது தேவையோ அந்த டைமென்ஷன் மட்டும் காட்டுங்க. எல்லா டைமென்ஷனும் காட்டணும்னு இல்ல. இப்போ இங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இங்க ஒரு டைமென்ஷன் காமிச்சு விட்டுருவாங்க. பஸ் செக்ஷன் இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு டைமென்ஷன் காமிச்சிருவாங்க. பட் நம்ம டிசைன் பண்ணும்போது என்னன்னா, அது சிஎன்சி போடும்போது அதுக்கு என்ன தேவையோ அதுக்கு எந்த டைமென்ஷன் மாத்தி பண்ணுவோம். கஸ்டமருக்கு எது கொடுக்கணுமோ, எது கொடுத்தா போதுமோ அதான் கான்செப்ட். இந்த ஃபீல்ட்லயே வந்து ஃபீல்ட் நம்பரும் போட்டுருக்கீங்களா? 4F5 4F56 நேரா போட்டுருக்கீங்க. அது போறோம் இது போட்டுருங்க சார். ஓகே, போட்டுருக்கேன். எம்பி அண்ணா என்ன பண்ணுவாங்க பாருங்க, அந்த ஸ்பேன் போட்டு விட்டுருவாங்க. அது மட்டும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸ்பேன் வேக்கண்ட் என்ன வித்தியாசம்? டம்மி சென்டர்ல வேக்கண்ட் சார். அது அப்படியே ஜூம் பண்ணிடுங்க சார். அப்படியே வைங்க சார். இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுங்க சார். ஓகே. ஸ்பேனுக்கும் வேக்கண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. போடல சார் டெஸ்டிங். அது மாத்திரலாம் மாத்திடுவோம். இல்ல இவன் போட்டுருக்கான். யாரு? வெர்டெக்ஸ். அவன் கேப் கொடுத்து அது ஷார்ட் ஆகுது. கேப் கொடுத்து பண்ணிருக்கான். மேம் 2 ஷார்ட்ஸ் வாஷர் வச்சப்பறம் அது எல்லாம் ஒண்ணுதான். நானே இருக்கிறேன்னா இதுக்கு அடியில் ஆக்சுவலா இது 2 ஷார்ட் ஆகக்கூடாது. அதனால நீங்க ஒரு சிம்பிள் சொல்யூஷன் வந்து நம்ம ஃபைபர் ஸ்டீல் போட்டு ஏன்னா இது ஒன்று சாம்பிள் பண்ணா அதை வச்சு அப்படியே என்ன அப்படின்னா இதனுடைய பாக்ஸை வந்து இந்த கட்டிங் அவர் வந்து டிராயிங் போட்டுருவாங்க. அதுக்காக சொல்லுவாங்க அவரோட வேலை அப்படியே பில்டிங் நின்றுட்டு அவர் டெஸ்டிங் இது 2 6 ஆம்ஸ் தான் வைக்க போகிறோம். அது பண்ண சொல்லிடுச்சு. அதான் இப்போ அவர்கிட்ட ஓகே கொடுக்கல. மீட்டிங்க்கு போயிருக்காரு. இது 2 கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னா அடுத்து இது வந்து 15 ஆம்ஸ். இப்போ சார்கிட்ட சொன்னால் ஆர்டர் போட்டு இதுக்கு ஒரு சாம்பிள் பேசும். இடம் தான் தெரியல அவருக்கு. போகிறப்ப கூட வாங்கிட்டு தெரியல சார். அந்த கடை என்ன சொன்னீங்க? இந்த சொன்னீங்க அது ஆன்லைன் இது இருக்காமலாம் வாங்கி அதை அப்படியே சொன்னீங்களா? அவர்கிட்ட சொல்லிடலாம். கடை செக் பண்ணுங்க. சரி இங்க வந்துடலாம் சார். பண்ணுவீங்களா சார்? ஒரே நிமிஷம். இது எதுவுமே கட்டி கிடையாது சார். இதான் ஃப்ரீ சார். தம்பி வியாழக்கிழமை டெஸ்டிங்கில் இருக்கணும். ரெண்டுமே டெஸ்ட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணி காட்டணும்.
இது வந்து இது எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு இது எதுவுமே தேவையில்லை. இது வந்து பில்லு போடுவோம் இல்லையா, அது மட்டும் வந்தால் போதும். கனெக்ட். ஆமாம், ப்ரைஸ் வந்து கட்டிங் எதுவும் தேவையில்லை, அதை நோட் பண்ணி. சைஸ் ஓகே சார், எல்லாம் செக் பண்ணியாச்சு சார். நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் செக் பண்ணுறோம்ல சார் தம்பி. செக் பண்ணி கட்டிங் வேண்டாம். கனெக்ட் வருது. ஓகே, அதுவும் போட்டான் சார். ப்ரொசீட் பண்ணுங்க சார். இந்த டெக்ஸ்ட் இந்த இது நம்ம டைப் பண்றோம்ல, இந்த எக்ஸ்டர்னல் ஃப்ரண்ட் வியூ அப்படிலாம், அது முடிஞ்ச அளவுக்கு பாட்டத்துல இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும், நீட்டா இருக்கும். ஓகே, இது டாப்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, அது வந்து பாட்டத்துல இருந்தா கொஞ்சம் நீட்டா இருக்கும். இப்போ மேலே கீழே இருக்கா சார்? ஒண்ணு மேல, இந்த டெக்ஸ்ட், ஒண்ணு கீழ. இந்த டெக்ஸ்ட் இந்த இருக்குல்ல, எக்ஸ்டர்னல் ஃப்ரண்ட் வியூ, எக்ஸ்டர்னல் டாப் வியூ, ஒரே யூனிஃபார்மா கீழ தான் பாட்டம் போட்டு போட்டு எல்லாம் செட் ஆகுதுன்னா டன் சார். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ 8 minutes. எனக்கு வெயிட் பண்றீங்களா இல்ல பாக்குறீங்களா? இல்ல சார், நான் டைப் பண்ணிருக்கேன் சார். சரி. ஓகே சார். ஓகேங்களா? அதனால இந்த ஒரு பேஜ்ல நம்ம அந்த டெக்ஸ்ட்லாம் இப்ப நீங்க இப்போ இந்த டிராயிங் பார்த்தோன்னே உங்களுக்கு எது சார் ஃபர்ஸ்ட்ல தெரியுது? உங்களுக்கு என்ன தெரியுது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே? இல்ல, எப்படி எம்சிசிலாம் வச்சிருக்கோம், பஸ் பார் எப்படி கொடுத்துருக்கோம்னு தெரியுது. எனக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் தெரியுது. ஓகே. சோ இன்னும் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த டெக்ஸ்டோட இது பாத்தீங்கன்னா எல்லாமே யூனிஃபார்மா இருக்கணும். இப்போ நீங்க ஒரு ஹைலைட், இப்போ இந்த சைட் வியூக்குன்னு ஒண்ணு கொடுக்குறீங்கன்னா அது ஒரு சைஸ் கொடுக்குறீங்கன்னா அந்த ஒரு சைஸ் அப்படியே இருக்கணும். ஓகே ஓகே ஓகே. இன்டர்னல் உள்ள இங்கெல்லாம் ஒண்ணு கொடுக்குறீங்கன்னா அது ஒண்ணு இருக்கணும். ஓகே ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து டிராயிங் டெம்ப்ளேட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிள், தேர்ட் ஆங்கிள் இந்த சிம்பிளே இல்லையே. ஓகே ஓகேவா? எது சார் சொல்றீங்க? உங்க டெம்ப்ளேட், டிராயிங்கோட டெம்ப்ளேட் இருக்குங்களா? ஆமா. இந்த டெம்ப்ளேட்ல பாத்தீங்கன்னா டிராயிங்கோட டெம்ப்ளேட்ல அந்த இது இருக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிள் இல்ல தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்கல்ல, அது இருக்கணும். ஓ ஓகே. அது எங்க இருக்கு? ஓ, இது என்ன சார் இது? அதாவது இந்த டிராயிங் எந்த ஃபார்மேட்ல பண்றோம்ன்ற இது சார் இது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிள், தேர்ட் ஆங்கிள் நீங்க நெட்ல போட்டீங்கனாலே வரும். ஓ ஓ ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், தேர்ட் அது ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்,
தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் ஓகே ஓகே அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. பண்ணிட்டீங்கன்னா அது ஒண்ணும் இல்லை, இந்த ஒரு காம்பனண்டா நீங்க இந்த கோணை வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிள் இருந்து பாக்குறீங்கன்னா எப்படி இருக்கும், அப்ப ரெண்டு டயாவும் தெரியும். ஓகே இப்போ இந்த பொசிஷன்ல பாத்தீங்கன்னா இப்போ இந்த டயாவும் தெரியும், இந்த டயாவும் தெரியும் இல்லையா, இது ஒரு கோணிக்கல் அப்படி வச்சுங்க. இப்ப இந்த ஏரியால பாத்தீங்கன்னா இந்த பெரிய சர்க்கிளும் தெரியும், சின்ன சர்க்கிளும் தெரியும். இப்ப இருக்குல்ல, 2 சர்க்கிள் தெரியுது இந்த இடத்துல, பெருசும் தெரியுது சின்னதும் தெரியுது. ஓகே ஆனா அதே இப்போ நீங்க இந்த டைரக்ஷன்ல இருந்து பாக்குறீங்க, அதாவது எப்படி சொல்றது, ரைட் டு லெஃப்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சைஸ் இங்க இருக்கு, சின்னது வந்து மறையும்ல. ஆமா மறையும். அப்படி மறைஞ்சா என்ன அர்த்தம்னா, மறைஞ்சா எப்படின்னா இது வந்து டாட்டர் லைன்ல போயிடும். அதான் இதோட இது. நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுனா இந்த இது டெம்ப்ளேட்ல அப்படியே அனுப்புறேன் இல்லையா, இதை எடுத்து உங்க இதுல பிளேஸ் பண்ணி போட்டுருங்க. அவ்வளவுதான். போட்டுட்டு இங்க வந்து இந்த மாதிரி போடுங்க, டிராயிங் பை யாரு, செக்டு பை யாரு, அப்லோட் பை யாரு அப்படின்னு. இதெல்லாம் ஒன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா இங்க வந்து சைன் பண்ணி ஃபைல் பண்ணணும். ஆக்சுவலா ஓகே ஓகே அந்த பர்சன் இப்போ டிராயிங் பண்ணா யார் டிராயிங் போட்டாங்களோ அவர் வந்து சைன் பண்ணணும். ஓகே அப்லோட் பண்ணவரும் இது பண்ணவரும். இது வந்து நான் வெல்த்ல ஃபாலோ பண்ண ஸ்டாண்டர்ட். கண்டிப்பா 3 இடத்துல சைன் இருக்கணும், அப்பதான் ப்ரொடக்ஷனுக்கே போகும். புரியுது சார். இந்த நான் இந்த டெம்ப்ளேட் அனுப்புறேன், இதுல இருந்து நீங்க மாடிஃபை பண்ணீங்க, அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். ஓகே இதெல்லாம் இது உங்களுக்கு இதெல்லாம் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் ஆட்ரிபியூட்ல நாங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே 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 ஈஸியா டைப் பண்ற மாதிரி. புரியுது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப கஷ்டம். பேனல் டிஸ்கிரிப்ஷன், டாக்குமெண்ட் நம்பர்ன்றது டிராயிங் நம்பர் ரெண்டும் ஒண்ணுதான். கான்ட்ராக்டர், கன்சல்டன்ட், கிளையண்ட், ப்ராஜெக்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த ஒரு பேஜ் எடுத்தா அங்க டீட்டெயில் இருக்கும். நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ்ல மட்டும் கொடுத்துருக்கீங்க. ஓகே ஓகே சோ இந்த ஒரு இப்போ இது அந்த பேஜ் விட்டுட்டு நான் இது பிரிண்ட் எடுத்தா வச்சீங்க, இது யாரோடது, என்ன டீட்டெயில், என்ன இதோட என்ன ஸ்டேட்டஸ்னு தெரியாது. இது எப்படி இமேஜின் பண்ணுனா, இந்த ஒரு சிங்கிள் ஷீட் தனியா கீழே விழுந்துருச்சுன்னா அதை எடுத்து நம்ம மறுபடியும் அட்டாச் பண்ணணும்னா அதுக்கு அந்த டீட் அந்த ஷீட்ல அந்த டேட்ல இருக்கணும். புரியுது சார் புரியுது சார். ஓகே ஓகே அதுதான். இப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாமே பேஜ் நம்பர்ல இருந்து பேஜ் நம்பர் நீங்க கொடுத்துருவீங்க. அப்புறம் ரிவிஷன் ஹிஸ்டரி ஃபாலோ பண்றீங்களா சார் நீங்க? ரிவிஷன் ஹிஸ்டரி ரீசன் நம்ம தனித்தனி இல்ல இது போறேன்றா எங்கன்னு தெரியல சார். நம்ம டிராயிங் ஓகே நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நாங்க போடுற ஒரிஜினல் இஷ்யூ இது. இப்ப அடுத்து ரிவிஷன் போக இங்க என்ன எதுக்காக மாறி இருக்குன்னு தெரியும். ஓகே ஓகே நமக்கு நான் ரிவிஷன் வரைக்கும் போற மாதிரி நான் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிருக்கோம். அதுக்காக வந்து இங்க போட்டுருவோம். அங்க போணுமா? இல்ல சார், 4 ரிவிஷன் மேலேயும் போச்சுன்னா அங்க போடணும். ஓகே ஓகே இப்போ இங்க 0 இருக்கு சார், 1 2 3 இதுக்கு மேலே இன்னொரு வாட்டி ரிவிஷன் ஆச்சுன்னா இங்க போட்டுருவோம் தனியா. ஓகே 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 பாத்தீங்களா? இந்த டெக்ஸ்ட் எல்லாம் மோஸ்ட்லி வந்து இந்த ஃபார்மேட் தெரிஞ்ச மேல உங்களுக்கு புக்மேன் ஓல்ட் ஸ்டைல். ஓகே புக்மேன் ஓல்ட் ஸ்டைல். ஓகே இத ஃபாலோ பண்ணீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் நீட்டா இருக்கும் பார்க்க. நீங்க மத்த டெக்ஸ்ட் உங்க டெக்ஸ்ட் இது கம்பேர் பண்ணி பாருங்க, தெரியும் டிஃபரன்ஸ். புக்மேன் ஓல்ட் ஸ்டைல். எல்லாத்துக்குமே இந்த லெட்டரே போதுமா சார்? எல்லாமே என்னோட சைஸ் மட்டும் தான் மாறும் சார். நீங்க இங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் அதான் கொடுத்து போனாங்க. எல்லா இடத்துலயும் அதான் இருக்கும். அதே நிமிஷம் சார். எஸ் சார். அதை காமிங்க சார். அந்த லெட்டர் ஒன்று இது பண்ணீங்களா?
அது அந்த ஒரு அதுக்கு சொன்ன நம்ம எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஒரு மூவி போட்டோம். மூணு ஓடு போன எங்க இருந்துச்சு என்ன ஸ்டாட்டஸ் என்ன போயிருக்கு சொல்லி ஓகே டன் சார். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு நாய் கொடுத்தேன் ஒரு கஷ்டப்பட்டு. இது ஆக்சுவலா இதெல்லாம் பிரிண்ட்ல தெரியாது. பட் இதெல்லாம் நம்ம ஜூம் பண்ணி பார்த்தா தெரிஞ்சுக்கலாம்னு கொடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா இதெல்லாம் அதே அந்த டெக்ஸ்ட் தெரியற அளவுக்கு கொடுக்கணும்னா இந்த பெரிய சைஸ் கொடுக்கணும். அப்ப அந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடும். அதனால இதெல்லாம் சின்னதான் கொடுத்தாகணும். நீங்க வேணும்னா அது அடுத்த ஸ்டேஜ் ஒண்ணு இருக்கு. நான் அது அப்புறமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதை முடிங்க. அந்த டீட்ல கொடுக்கணும்னா அது இன்னும் பெரிய வேலையா இருக்கும். ரொம்ப நமக்கு டைம் அந்த அளவுக்கு டைம் இருக்காது பண்றதுக்கு. என்ன சார் அது? இங்க தனியா வரும் சார். இதை எடுத்து டிபிக்கல் அரேஞ்ச்மெண்ட் சொல்லிட்டு தனியா போட்டு இப்போ இது வந்து ஒரு எம்சிசிபி வித் ஆன் ஆஃப் இண்டிகேஷன் அரேஞ்ச்மெண்ட் டீடைல் அப்படி சொல்லிட்டு தனியா கொடுக்கணும். அப்ப கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா இதுக்கு வந்து ஒரு ஸ்கேல் ட்ராக் கொடுக்கும்போது நீங்க வந்து ஸ்கேல் செட் பண்ணி கொடுக்கணும். ஆக்சுவலா ஸ்கேல்லாம் செட் பண்ணணும். அது உங்களுக்கு நீங்க இதெல்லாம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த டெம்ப்ளேட்ல வந்து ஸ்கேல் எப்படி செட் பண்றது, அப்புறம் அந்த ஸ்கேல் செட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி அதை ஒரு காம்பனண்ட்டையும் நம்ம உள்ள அட்டாச் பண்ணும்போது ஸ்கேல் எப்படி கொடுக்கலாம், அந்த ஸ்கேல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா அது ஒரு பெரிய டீட்டெயில் டிராயிங் நிறைய இருக்கு சார். நம்ம வந்து என்டையர் டீட்டெயிலே கொடுக்க முடியும். பட் ஆனா நமக்கு அந்த அளவுக்கு டைம் இருக்காது. ஒரு ஜீவம் பண்ணிட்டு இருக்க முடியாது அந்த மாதிரி. பட் நான் பண்ணிருக்கேன். ஆனா கம்ப்ளீட்டா ஒண்ணு பண்ணிருக்கேன். இங்க இல்ல இந்த டாக்குமெண்ட் இல்ல நான் அங்க ஆபீஸ்ல இருந்து பண்ணிருக்கேன். கிளியரா இருக்கு சார். இது இந்த டிராயிங் அனுப்புறேன் சார். நீங்க என்ன பண்ணணும்னா பண்ணும்போது இதை எடுத்து சைஸ் மாத்துற மாதிரி பண்ணிட்டு நீங்க உங்க டிராயிங் இது பண்ணுங்க, அப்லோட் பண்ணீங்க. பெர்ஃபெக்ட் சார். ஓகேங்களா? இப்போ ஸ்கிரீன்ஷாட்ல இருக்கீங்க. நான் உங்களுக்கு இந்த ஃபார்மட் அனுப்புறேன். இதை எடுத்து ஒர்க் பண்ணுங்க. ஒர்க் பண்ணிட்டு இதை எடுத்து ஒர்க் பண்ணாலே உங்களுக்கு மோஸ்ட்லி மேட்ச் ஆயிடும். அதுல இருக்க எல்லாமே வந்துரும் மேல இருக்கு. நீங்க டெம்ப்ளேட் இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ நான் போட்டதுலயே வந்து ஒரு சில அந்த ஸ்கேல்லாம் நான் ஸ்கேலே மென்ஷன் பண்ணிக்க மாட்டேன். ஸ்கேல் பாத்தீங்கன்னா இங்க ஸ்கேல்னு கொடுத்துட்டு என்டிசின்னு கொடுத்துட்டேன். அது ஏதோ நாட் டு ஸ்கேல ஏதோ ஒன்னு ஒரு பேர் மறந்துச்சு. அதாவது என்டிசி மீன்ஸ் ஸ்கேல் கிடையாது அப்படின்னு அர்த்தம். இந்த டிராயிங் வந்து ஸ்கேல் படி இல்ல அப்படின்னு. அதாவது என்னன்னா ஸ்கேல் மீன்ஸ் என்னன்னா சார், இப்போ நீங்க இது ஸ்கேல் கண்டுபிடிச்சு இங்க போட்டீங்கன்னா இது 1:14 1:3 அப்படின்னு இருக்கும் சார். இந்த டிராயிங் பிரிண்ட் எடுத்து நீங்க அந்த டிராயிங் மெஷர் அந்த பிரிண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ எப்படி சொல்றது, இப்ப இந்த 515 இருக்குல்ல, இதை நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா அது ஒரு வேல்யூ வரும். பிரிண்டதுக்கு அப்புறம் வந்து ஒரு 14 15 சம்திங் ஒரு வேல்யூ வரும் டிராயிங்கோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. அப்போ இதை எடுத்துட்டு இங்க என்ன ஸ்கேல் கொடுத்துருக்காங்க செக் பண்ணிட்டு அதை இன்ட்டு மல்டிபிள் கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்ட் டைமென்ஷனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுதான் ஸ்கேல். அவ்வளவு நமக்கு தேவைப்படாது. இப்போதைக்கு என்டிசிலே கொடுத்தாங்க ஸ்கேல. மேஜரா இதுதான். அதுக்காக பிரிண்ட் எடுத்தா மோஸ்ட்லி தெரியுற மாதிரி பிளான் கன்வர்ட் பண்ணும்போது black and whiteல கன்வர்ட் பண்ணிடலாம்ன்றான் சார். கன்வர்ட் பண்ணும்போது டிராயிங் PDF கன்வர்ட் பண்ணும்போது black and whiteல மோனோக்ரோம்ல ஏதா இருக்குமாங்க? மோனோக்ரோம்ல கொடுத்திருக்காங்க போல இருக்காது. அது மாதிரி வேண்டாம். நீங்க மோனோக்ரோம்ல கொடுத்தாலும் நான் பிரிண்ட் எடுக்கும்போது பிளாக் அண்ட் ஒயிட் செலக்ட் பண்ணி எடுத்தா கூட எனக்கு அது பிரிண்ட்ல வரல. அந்த டைமென்ஷனே கண்ணுல தெரியல. அதுக்கப்புறம் நான் PDF பார்த்து அப்புறம் ஒவ்வொரு இடத்துல நான் டைமென்ஷன் எழுதிட்டு தான் ஆரம்பிச்சேன். வேற என்ன சொல்லுச்சுன்னா இது போதும் சார். ஃபர்ஸ்ட் இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்றது பண்ணிக்கலாம். டேபிள் ஆஃப் கண்டென்ட் வந்து கொடுத்துடலாம் சார். நம்ம இதுல கொடுக்கல. டேபிள் ஆஃப் கண்டென்ட் கொடுக்கலாம். எஸ் சார். இல்ல டேபிள் ஆஃப் கண்டென்ட் கொடுத்துறோம்னா இன்னும் டீடைல் என்னென்ன வரிசையா வந்து என்னென்ன பேஜ் இருக்குங்கறத அது கொடுத்துட்டு இந்த ஃபைல் ஒரு பெரிய பேஜ்ல எல்லாரும்
நம்ம தான் இப்போ கொடுத்துருக்கோம். மீட் பண்ணிடலாம் சார், சேஞ்ச் கண்டிப்பாக காமிக்கலாம். பண்ணிடலாமா? ரொம்ப அதாவது மாடல் இங்க வந்து மாடல் நம்பர்லாம் போடாது. சில கஸ்டமர் கேட்பாங்க மாடல் நம்பர் கொடுங்க அப்படின்னு, அப்ப வேணா கொடுங்க. மற்றபடி இந்த இடத்துல டைப் ரெஃபரன்ஸ் மட்டும் போட்டா, அதாவது நீங்க என்ன மேக் போட போறீங்கன்னு டிசைட் பண்ணிட்டு இங்க போடுங்க சார். இப்போ என்னன்னா இப்போ இங்க எல்லாம் நீங்க வந்து என்னன்னா 3 மேக், இந்த 3 மேக்ல எது வேணா போடுவோம்னு சொல்லி போட்டிருக்கீங்க. இது வந்து கஸ்டமருக்கு நார்மலா போட்டு கொடுக்கும் போதோ இல்ல அந்த மாதிரி டைம்ல ஓகே. மற்றபடி இங்க போடும்போது எக்ஸாக்டா என்ன போட போறீங்கன்றது, ஏன்னா அதான் அந்த டிராயிங்ல தான் டீட்டெயில் இருக்கு. அந்த டிராயிங் எடுத்தோம்னா எனக்கு தெரியணும். இப்போ வந்து அந்த டிராயிங் நீங்க எடுத்து அட்டோமேட்டிக் கொடுத்தீங்கன்னா அங்க தெரியணும் இந்த காம்பனண்ட் என்ன மாடல் நம்பர் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இப்போ நான் இப்ப டிராயிங் போட்டேன்னா இந்த டிராயிங் நான் இப்போ அவங்க ப்ரொடக்ஷனுக்கு அனுப்பிச்சேன்னா அதை எடுத்து அவங்க பாக்குறவங்க பார்த்துட்டு ஓகே நம்பர் 1ல வந்து 630 என்ன போட்டிருக்காங்க ஏபிபில இந்த மாடல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அசைன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்மகிட்ட கேட்க மாட்டாங்க இங்க என்ன மாடல் வருது, இந்த மாடல் எங்க போடுறீங்க, அந்த மாடல் எங்க போடுறீங்க கேட்க மாட்டாங்க. இது வந்து கஸ்டமர் கொடுக்கறதுக்கு ஓகே, ஏன்னா நான் எந்த மேக் வேணாலும் போடுவேன் அப்படின்னு சொல்றது கரெக்ட். பட் நம்ம ப்ரொடக்ஷன் டிராயிங்ல வந்து இந்த இதுல வந்து அப்படி இருக்கிறது கரெக்டா இருக்காது. ஹஸ்பண்ட் டிராயிங்கோ இல்ல கண்ட்ரோல் டிராயிங்கோ கொடுக்கும்போது we should provide to the specific make. மோஸ்ட்லி சார் நீங்க வந்து நீங்க ஃபைனல் இது பண்ணிட்டு கொடுக்க போறீங்க. பண்ணும்போதே வந்து இங்க டிசைட் பண்ணிடுங்க என்ன போட போறோம் அப்படின்றது. இப்போ நான் லேம்ப்னா டிஃபால்ட் எல்என்டி தான். நீங்க என்ன போடுறீங்க சார்? இல்ல டிஃபால்ட் இப்போ எல்என்டி தான் சார். ஓகே டிஃபால்ட் எல்என்டினா அப்ப அது மாறவே போறது இல்ல. என்ன மாறும்போது இந்த இது மாறும். இப்போ எம்எஃப்எம் வந்து மாறும். ஒன்னு வந்து காஸ்ட் கரெக்டா இருந்ததுன்னா நல்லா கொடுத்தாங்க அப்படின்னா ஸ்னைடர் போடுவோம். இல்ல அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்ல அப்படின்னா ரிஷப் போடுவோம். இப்போ அது மட்டும் இங்க கரெக்டா என்ன போடுறோமோ அதை இங்க சொன்னா போதும் சார். புரியுது சார். அதான் மெயின். ஓகே சார். ஓகே. Don't use as a equivalent. And வேற ஓகே. இந்த எஸ்எல்டி போடும்போது மோஸ்ட்லி இதை எடுத்து இந்த கண்டென்ட்டே யூஸ் பண்ணுங்க. இது நல்லா இருக்கு சார். ஓகே. இதுக்கு லெஜெண்ட் கொடுத்துருக்கீங்களா சார்? எம்சிசிபி எப்படி எது எம்சிசி இங்க இல்ல லெஜெண்ட் நான் கொடுக்கல ஆக்சுவலா. ஓகே ஓகே. ஆக்சுவலா கொடுக்கணும். நீங்க அது கூட கொடுக்கலாம். அப்புறம் கூட நீங்க இதெல்லாம் ஃபைன் டியூன் பண்ணிட்டு நீங்க ஒரு பேஜ் ஆட் பண்ணீங்க லெஜெண்ட்னு போட்டு. ஓகே ஓகே. அது தனி பேஜா இருக்கட்டும். இது கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுங்க சார். ஓகே எம்சிசிபி தான் எல்லாமே. ஓகே எம்சிசிபி தான். இப்போ இதுல என்னன்னா இந்த ஏன் இந்த கண்டென்ட் இது யூஸ் பண்றேன்னா இது எல்லாமே ஆர்டர் கோடோட இதோட இருக்கும். இது வந்து அந்த ஏர்டெல் கேடல இருந்து எடுத்து பண்ணது இது. ஓ ஓகே ஓகே ஓகே. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தனித்தனியா அந்த இது அந்த ஆர்டர் கோடோட இருக்கனால உங்களுக்கு அந்த டைப் பண்ணும்போது ஈஸியா வரும். இந்த இடத்துல வந்து மீட்டர் வந்துரும். அப்போ போட்டுருவோம். அதான் சும்மா இதுக்கெல்லாம் லைன் காட்டணும் அவசியம் இல்லை. வருஷத்துக்கு காமிச்சா மட்டும் போதும். எஸ்எல்டி தானே? ஓகே தான். எஸ்எல்டி கரெக்ட். எஸ்எல்டி பொறுத்தவரை டிஸ்கிரிப்ஷன், கேபிள் சைஸ், ஃபீடர் நம்பர். ஆமா சார். இங்க பாத்தீங்கன்னா நம்ம அந்த லேம்போட டீடைல்ஸ் ஃபுல்லா கொடுத்துருக்கோம். இதுல வேற ஏதாவது நீங்க என்ன உங்களுக்கு அடிஷனல் மீட்டர்ஸ் வருது ஒரு நிமிஷம். Thank you.
ஓகே சார். ஓகேங்களா? அவ்வளவுதான் சார். இப்போதைக்கு இதை வரையும் பண்ணுங்க. ஓகே சார். அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படின்னு பார்த்துட்டு வேணா தேவைப்பட்டா டியூன் பண்ணிக்கலாம், இல்லை இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப டைம் ஜிஏ போகிறவங்க ரொம்ப டைமும் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, அதுதான் மெயின். ஆமாம் சார். அதனால தான் வந்து நான் என்ன தேவையோ அது மட்டும் தான் சொல்லியிருக்கேன். புரியுது சார். ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு, நான் அதெல்லாம் சொல்லல. டன் சார். இது போதும். இது ஓரளவுக்கு இன்னும் வேல்யூ ஆட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆமா சார். இப்போ இந்த சைஸ் ஒண்ணு ஒரு சைஸ்ல வருது சார், அது பரவாயில்லையா? இப்போ ஜிஏ பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு, மற்றது பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கு. அப்படிங்கிறப்போ அது வந்து அந்த பாத்தீங்கன்னா இப்ப நான் பண்ணிருக்கேன், இதே பண்ணக்கூடாது தான். டெம்ப்ளேட் சைஸ் வந்து ஒன்ஸ் இது, அதாவது இது என்ன பண்ணா, இது A4ன்னு ஒரு டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா A4 மட்டும்தான். இங்க வந்து பண்ணக்கூடாது ஆக்சுவலா. அப்ப என்ன பண்ணணும்னா இந்த கண்டென்ட் எடுத்து நெக்ஸ்ட் ஷீட்ல காமிக்கணும். ஓ, அது தனியா போகும். அதாவது எக்ஸாம்பிள் வந்து இப்ப பாட்டம் வியூ டாப் வியூ தனி சீட்டுக்கு போயிடும். அது காட்டணும், அதுல பத்தி ஒண்ணு இல்லை நமக்கு. இது ரெண்டையும் எடுத்து ஒரு ஷீட்ல காமிக்கணும். அதாவது இந்த ரெண்டு பார்ட் மட்டும் எடுத்து ஒரு ஷீட்ல காமிக்கும் போது அது டீட்ல தான் இருக்கும். ஓகே 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 ஓகேங்களா? இது ஃப்ரண்ட் வியூ இருக்கும், டாப் அண்ட் பாட்டம் அப்படின்னு கூட கிளியரா தான் இருக்க போறதுனால டெக்ஸ்டபிள் தானே, அது எல்லாம் டைப் பண்ணி தான் இருக்கும், என்ன டீட்ல இருக்க போகுது, அதனால அது இஷ்யூ இல்லை. ஓகே ஓகே. கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நீங்க அதை இது பண்ணிக்கலாம். ஆக்சுவலா என்னன்னா இந்த டெம்ப்ளேட் வந்து ஆக்சுவலா நான் என்ன பண்ணுவோம்னா ரெண்டு வச்சுக்கோம் சார். ஒன்னு இது A4ன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், A3க்குன்னு ஒண்ணு இருக்கும். A3 டெம்ப்ளேட்னா A3ல பிளான் பண்ணுவோம், இல்லைன்னா A4லயே பிளான் பண்ணுவோம். ஓகே ஓகே. இப்ப நான் பண்ணது வந்து ஆக்சுவலா இது நான் ஸ்கேல் செட் பண்ணல, இது A3 A4 அப்படிலாம் கிடையாது, சும்மா அப்படியே கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். செட் பண்ணல, ஸ்கேல் செட் பண்ணல. ஓகே சார். டன் சார். சூப்பர். இந்த மாதிரி சின்ன பேர்ல இருந்ததுன்னா இந்த பிஎம் எடுத்து இந்த ஷீட்ல கொடுத்துருங்க, இதை கொடுக்கலாம் அந்த மாதிரி. ஓகேங்களா? இந்த பிஎம் எடுத்து இந்த ஷீட்லயே கொடுத்துடலாம், ஏன்னா இது ஃபுல்லா எம்டியா இருக்கும், ஸ்பேஸ் காலியா இருக்கும் இந்த இடம். அதுக்கு இந்த இதை பண்ணி லோட் பண்ணி விட்டுருலாம் இதை. சரி. டன் சார். தேங்க்யூ. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் எப்படி இருக்கீங்க சார்?